Hi all, good morning. I'm Dr. Priya. நான் மை நேட்டிவ் ஒசூர். ஆக்சுவலாக நான் வந்து மேக்னி மெடல் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்தேன்னா, ஆக்சுவலாக நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த டிஎன்பிசி ரிலேட்டடாக எங்கே இருக்குது, இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தேன். நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மேக்னி மெடல் பார்த்தேன். சரி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு மேம் அஸ்வினி மேம் தான் வந்து அவங்கள தான் கன்சல்ட் பண்ணேன். அவங்களும் சொன்னாங்க, இப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ் முன்னே யார் கிளியர் பண்ணியிருக்கா, எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் போயிட்டுருக்கு மேம் அப்படின்னு கேட்டு அவங்களும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் வந்து கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக மார்னிங் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த என்டிபி தருவாங்க. என்டிபினா நம்பர் தியரி ப்ராக்டிஸ் தருவாங்க, ப்ளஸ் சுடோக்கு இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. டெய்லி 15 மினிட்ஸ் போகும். அது எங்களுக்கு டெய்லி பண்ண பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் வந்து நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் இப்போ வந்து அடிஷன்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அந்த மல்டிப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்கொயரு, க்யூபு இதெல்லாம் டக்கு டக்குன்னு எங்களுக்கு தெரியுது. அந்த நம்பர் இப்போ 7, 8னா எங்களுக்கு அந்த நம்பர் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் நல்லா படிப்போம். அப்போ சுடோக்கெலாம் எனக்கு என்னன்னே தெரியாது. ஆக்சுவலாக இப்போ தான் சுடோக்கு வந்து நான் இங்கே தான் வந்து கற்றுக்கிட்டேன். இந்த ப்ராக்டிஸில் தான் நாங்கள் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் டெய்லி கிளாஸஸ் வந்து நேராக போயிட்டு ராகிமாம் தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு நாள் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, மேக்ஸு எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ராகிமாம் கிளாஸ் சூப்பராக எடுக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைக்கி டெஸ்ட்டு என்ன கிளாஸ் எடுக்கிறோங்களோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த என்ன டெஸ்ட் எடுக்கிறோங்களோ அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் மேம் டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க. அது வந்து எங்களுக்கு மெயினாக அதான் எங்களுக்கு டெய்லி இந்த டெஸ்ட்டு அந்த போர்ஷன் என்ன டெஸ்ட் இருக்கோ அதான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டே டு ஃப்ரைடே வந்து ஃபுல் போர்ஷன் இந்த ஒவ்வொரு நாள் டெஸ்ட் இருக்குது. டோட்டலாக வந்து சாட்டர்டே வந்து கவர் பண்ணி ஃபுல் டெஸ்ட் போர்ஷன் கொடுத்துருவாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டெய்லி மார்னிங் 4 o'clock வந்து டெய்லி ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. நாங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி 4 o'clock அலாரம் வச்சு நாங்கள் ஒரு 3:45 அலாரம் வச்சு செட் பண்ணி 4 o'clock வந்து படிக்க உட்காந்துடுறோம். ஸோ அதுதான் இப்போ முன்னெல்லாம் நான் காலையில் உட்காந்து படிக்க மாட்டேன். இப்போ வந்து இவங்க சொல்லி தான் எனக்கு பரவாயில்ல, மார்னிங் எழுந்து படிக்கிறது ஒரு ஃப்ரெஷ்னஸ் நிறையா கொடுக்குது. ப்ளஸ் மெமரி பவர் நல்லா ஏறுது. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் சார் எனக்கு வந்து கிளாஸ் மேக்ஸ் வந்து சூப்பராக எடுப்பார். அவர் மேக்ஸ் அதுவும் இல்லாமல் டிஎன்பிசியில் என்ன இருக்குது ப்ளஸ் வெளியில் இருக்க நாலேஜ்லாம் நல்லா சொல்லுவார், வந்து டீச் பண்ணாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் டெஸ்ட்டு வந்து எங்களுக்கு மெயினாக அந்த டெஸ்ட்டு போர்ஷன்ஸ் வந்து மேம் வந்து ஒவ்வொரு நாள் கொடுக்கறது, இப்போ எல்லா சப்ஜெக்ட்டும் கொடுக்குறது அதுதான் எங்களுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ப்ளஸ் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் 6th to 6th, 7th, 8th, 9th, 10th தமிழ் எல்லாமே வந்து நாங்கள் அப்படி மேம் வந்து கவர் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெசனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் மாதிரி வச்சிடுறாங்க. ஸோ அதுதான் எங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுது. டெஸ்ட் வைக்கிறதுனால தான் அடிக்கடி படிச்சுட்டே இருப்போம். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.